Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி glitter paper பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ரெண்டு மெத்தட்ல பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வர்க் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் A4 ஷீட் எடுத்துக்கலாம். கலர் A4 பேப்பர் எடுத்துட்டு அதை இப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி நான் இத வந்து பாதியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் A4 பேப்பர் இல்ல அப்படினா நார்மல் ஒயிட் A4 ஷீட்லயே எப்படி வந்து நம்ம கலர் glitter paper பண்ணனும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைல் தேடி வரும். இப்போ இது ரெண்டா நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கப்ல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ எடுத்துக்கலாம். இப்போ இதில கொஞ்சமா ஒரு 4 ல இருந்து 5 டிராப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் A4 பேப்பர்லயே பாதி பேப்பர்ல தான் வந்து நான் இன்னைக்கு கிளிட்டர் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுனா இந்த அளவு வந்து நீங்க அதிகமா பண்ணிக்கோங்க. ஃபுல் பேப்பர் பண்ற மாதிரி இருந்ததுனா. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கலர் A4 பேப்பர் மேல நம்ம ஃபுல்லா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பிரஷ் வச்சு நல்லா அந்த பேப்பர் ஃபுல்லாவுமே நம்ம இந்த க்ளூவும் அந்த வாட்டர் மிக்ஸை வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து எட்ஜ் எல்லா இடத்துலயுமே நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேல நான் வந்து கிளிட்டர் போடுறேன். ஜஸ்ட் அது மேல வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இல்லனா கையில எடுத்து அப்படியே நீங்க தூவி விட்டாலும் சரி. நல்லா வந்து இந்த கிளிட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். பட் அங்கங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்கு. அந்த இடத்துல நம்ம திரும்பவும் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த க்ளூ வாட்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சமா வந்து அதுக்குள்ள கிளிட்டர் போட்டுக்கலாம். இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல கிளிட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி ஒட்டணும் அப்படிங்கறத இந்த வீடியோ கடைசில சொல்லிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை விட செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாவும் தெரிஞ்சது. சீக்கிரமாவும் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் மெத்தட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துர்க்கேன். அதை வந்து பாதியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில நான் வந்து எப்படி கலர் கிளிட்டர் பேப்பர் பண்ணலாம் அப்படினு சொல்றேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரெட் கலர் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இது நீங்க போஸ்டர் கலர்லயும் ட்ரை பண்ணலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கம் போட்டுக்கிறேன். அந்த மெத்தட் மாதிரி இதுலயும் நம்ம 5 ல இருந்து 6 டிராப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை பிரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கிளிட்டரையும் வந்து இதிலே வந்து மிக்ஸ் பண்ண போறோம். நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துர்க்கேன். அதனால ரெட் கலர் கிளிட்டர் நான் வந்து இதில சேர்க்கிறேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிளிட்டர் நல்லா அதில சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அந்த பிரஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம அந்த பேப்பர் மேல அப்ளை பண்ண வேண்டியதுதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை விட இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியா குயிக்காவும் முடிஞ்சிருச்சு. அதே டைம் இந்த கிளிட்டரும் வந்து அந்த பேப்பர்ல இருந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து உதிரவே இல்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கூட நம்ம கையில அந்த கிளிட்டர் எடுத்து போட்டோம். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் கிளிட்டர் வந்து கொஞ்சம் உதிர்ந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து இப்படி பேப்பர் கமுத்துனோம்னா கிளிட்டர் வந்து கீழ கொட்டுச்சு. பட் இந்தல வந்து அந்த அளவுக்கு வந்து பேப்பர்ல இருந்து அந்த கிளிட்டர் வந்து கொட்டவே இல்ல. இப்போ நான் எல்லா இடத்துலயும் அந்த கிளிட்டர் வந்து ஓட்டிட்டேன். இது கொஞ்சம் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கிளிட்டர் வந்து அந்த அளவுக்கு கொட்டவே இல்ல இந்த ரெட் கலர் பேப்பர்ல இருந்து. இப்போ இது நீங்க அப்படியே க்ளூ வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இது இன்னும் நல்லா அந்த கிளிட்டர் வந்து அதில ஒட்டணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இப்போ இதுக்கு மேல நம்ம ஒரு பேப்பரோ இல்ல தின்னா இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரோ இந்த பாலித்தீன் பேப்பரோ வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ற கட்டர் இருக்குல்லையா அதை நீங்க வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இது வந்து கம் அப்ளை பண்ண உடனே நீங்க பண்ணனும். அந்த ஸ்டேஜ்ல நான் காட்ட மறந்துட்டேன். அதனால இப்போ உங்களுக்கு காட்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து இத கட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதுல வந்து நீங்க ஒட்டி யூஸ் பண்ணலாம். க்ளூ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இது ஸ்டிக்கரா நான் இத எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி லேபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கடையில கிடைக்கும் இல்லையா? நம்ம நோட்டுக்கு மேல ஒட்டுற ஸ்டிக்கர் அது நம்ம எடுத்துக்கலாம். இத வச்சு நம்ம வந்து இதுக்கு அந்த கிளிட்டர் பேப்பருக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ண போறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிளிட்டர் பேப்பர் இது மேல வச்சு அதுக்கேத்த சைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேல நம்ம அந்த ஸ்டிக்கர் மேல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிளிட்டரை இது மேல ஒட்ட வேண்டியதுதான். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இது மேல அந்த கிளிட்டர் எடுத்து ஒட்டிக்கலாம்.
இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது இனிமேல் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி நம்ம இந்த கிளிட்டர் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து வீட்டில் இருக்கிற இப்போ வால்பேப்பருக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் கடையில் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட இருக்குது. அதில் வந்து ஏதாவது உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து நம்ம வந்து அந்த கிளிட்டர் பேப்பர் கூட ஸ்டிக்கராக யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண அந்த கிளிட்டர் பேப்பர் சைஸுக்கு அந்த வால்பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண இந்த ப்ளூ கலர் கிளிட்டர் பேப்பரை வந்து இதுக்கு மேலே நான் வந்து அப்படியே ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட இந்த ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் சைடட் டேப் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நீங்கள் தேவைப்படும் போது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது சேனலில் போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன்.